ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஊர் நாகர்கோவிலுக்கு போகிறோம். போகிற வழியில் நாங்கள் என்ன சாப்பிட்டோம், எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு நாங்கள் ஷேர் பண்ணோம். நாங்கள் காரில் போனாலும் எங்களுக்கு அதிகமாக வாமிட்டு வராங்க. நாங்களாம் ஃபுட்டு கொஞ்சம் லிமிட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு யாராச்சுக்கும் வாமிட்டு வருமா? அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு சப்பாத்தி, அது கூட பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் ஒரு எக் ரைஸ், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஜிகர்தண்டா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன விளையாட தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்? நிறையா விளையாட்டு இருந்தது. எங்கள் அம்மா சொன்னாங்க, ராஜா ராணி, கண்ணாம்பூச்சி, கபடி, கொக்கோ, பல்லாங்குழி, தாயம், ஓடி பிடிச்சி விளையாடுறது. அப்போல்லாம் நிறையா பேர் சேர்ந்து விளையாடுவாங்களாம். இப்போல்லாம் ஒரு வீட்டிலன்னு பிள்ளைங்க வெளியே விட மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். அதெல்லாம் உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரெல்லாம் ஹில்ஸ் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிரீனரி எல்லாம் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எங்களால் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க முடிஞ்சிச்சு. இப்போல்லாம் நிறைய பேர் படிப்பில் கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ விளையாட்டுலாம் நிறையா குறைஞ்சி போயிடுச்சு. அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்குநேரி ஊரில் நிறையா காத்தாடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் கரண்ட் எடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நிறையா காற்றடிக்குமா, அதனால அது ஃபாஸ்ட்டாக சுற்றுறனால அதுலேருந்து கரண்ட் உற்பத்தி செய்கிறாங்களா ஃப்ரெண்ட். எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கிறப்ப பிள்ளைங்களெலாம் நல்லா டீச்சர்ஸ் அடிப்பலாங்களா ஃப்ரெண்ட். இப்போலாம் டீச்சர்ஸ்லாம் அடிக்கக்கூடாது, பேரண்ட்ஸ் அடிக்கக்கூடாது சட்டம்லாம் வந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது நல்லதா இல்லை கெட்டதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். ஊரில் நல்லா மழை பெய்யுது ஃப்ரெண்ட், ஆனாலும் ஹீட் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே மாறி போயிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், முன்ன மாதிரி இல்லை. அப்புறம் எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். என் குட்டி டாக் பார்த்துருந்தீங்களா ஃப்ரெண்ட்? இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிற முதல் வீடியோவாக அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தேன். பார்க்கலன்னா இப்போயே பாருங்கள் ஃப்ரெண்ட். அந்த டாக் இப்போ நல்லா வாழ்ந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது எப்படி எங்ககிட்டலாம் பிஹேவ் பண்ணதே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வாழ்ந்துருக்குன்னு வித்தியாசம் தெரியுதான்னு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். நிறையா பேர் எங்கள் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலாம் நான் தான் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று கட்டிங் எடிட்டிங்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக சீக்கிரமாக கற்றுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை விட இன்னும் நல்லா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எங்கள் வீடியோலாம் நல்லா பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் இப்போ ஹைவேஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். இன்னும் ஊருக்கெல்லாம் போகணுன்னா குளம் இருக்குது, பீச் இருக்குது, கன்னியாகுமரிலாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து உங்களுக்கு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஜூடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இருந்தது எப்படி வாழ்ந்துருக்கு. அதை 3 மாதம் கழித்து பார்த்தோன்னே அதுக்கும் எங்களை பார்த்து ஹாப்பி, எங்களுக்கும் அதை பார்த்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணான்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நல்லா மோட்டிவேஷனாக நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணான்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தினமும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.